அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக அரசு பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டதில் மாநகராட்சி துவக்க பள்ளியில் பயன்பாட்டில் இல்லாத கட்டடங்களை ஊழியர்கள் இடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அப்பொழுது ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அர்ச்சனி. ஒசூர் மாநகராட்சி 43வது வார்டிற்குட்பட்ட குருபட்டி பகுதியில் அரசு மாநகராட்சியின் துவக்க பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் ஒசூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலை அமைக்கும் பணிகளுக்காக இந்த பள்ளி கட்டிடத்தை இன்று இடிப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறையினர் காவல்துறையினருடன் வந்தனர். இந்த பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வேறு இடத்தில் செயல்படுவதால் புதிதாக கட்டிடம் கட்டப்பட்ட பிறகு இந்த பகுதியில் பணிகளை தொடங்கிட வேண்டும் என அப்பகுதியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் அப்பகுதி மக்களை சமாதானப்படுத்தி பின்னர் இட்டாச்சி ஜேசிபி வாகனங்கள் மூலம் பயன்பாட்டில் இல்லாத மாநகராட்சி துவக்க பள்ளியினை இடிக்க முயன்ற போது நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தவர் 2 கட்டிடங்களுக்கு இடையே நின்று கொண்டு கட்டிடங்கள் இடித்து வந்ததை பார்வையிட்டு வந்த நிலையில் திடீரென ஒரு சுவர் அவர் மீது இடிந்து விழுந்தது. அந்த சுவரின் அடியில் அவர் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் ஜேசிபி வாகனத்தில் இருந்த நபர் தப்பி ஓடிய நிலையில் அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவரை மண்வெட்டி கடப்பாறை மூலம் அவர் அங்கிருந்து தோண்டி எடுத்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் அவர் ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்த ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த அவரது பேரு சீனு என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் அந்த பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த கட்டிடம் அவர் மீது இடிந்து விழுந்ததில் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சம்பவத்தில் குவிந்து வருகிறார்கள். ரஷிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த் பாபு.